Hi friends, welcome back to Learn with Singam. In the series Python for Data Science சீரீஸில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ். ஸோ ஃபேக்டர் அனாலிசிஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு லீனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல். இதில் வந்து மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு which is actually used to explain the variance among the observed variables and condensed a set of observed variables into unobserved variables, which is actually called a factor. ஸோ இந்த ஃபேக்டருங்கிறதுல வந்து ஒரு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெயிட்டிங் டைம், க்ளீன்லினஸ், அப்புறம் ஸ்டாஃபோட பிஹேவியர், ஒரு ஹோட்டலோட இதில் வந்து இந்த 3 இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணும் போது ஒரே ஒரு ஃபேக்டர் இந்த 3த்தையுமே ஆவரேஜாக எல்லாத்தையும் வேரியன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த ஃபேக்டருங்கிறது. ஸோ இந்த இதில் வந்து மெயின் அசம்ஷன் என்னென்னா, இந்த டேட்டா செட்டில் வந்து எதுவும் நோ அவுட்லயர்ஸ் இருக்கக்கூடாது. அப்புறம் சாம்பிள் சைஸ் ஷுட் பி கிரேட்டர் தேன் த ஃபேக்டர். ஸோ இப்போது அந்த டேட்டாவை வந்து ஒரு 10 சாம்பிள் இருக்குன்னா அந்த ஃபேக்டர் வந்து 3 இருக்கணும். 3 இருந்ததுன்னா அந்த டேட்டா செட் வந்து சாம்பிள் சைஸ் வந்து 10 இருந்ததுன்னா ஓகே. இப்போ ஃபேக்டர் வந்து 10 இருந்து டேட்டா செட் சாம்பிள் வந்து சின்னதாக இருந்ததுன்னா அது வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் வந்து இந்த மெயினான இதுதான் இதில் இருக்குது. ஸோ இது மெயினாக எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃப்ராட் டிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இமெயிலில் வர அந்த ஸ்பேம் டிடக்ஷனுக்கெலாம் யூஸ் பண்ணுற இது ப்ரோக்ராம் இது. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதையே நம்ம வந்து மிஷின் லேர்னிங் எனி மெத்தடுக்கு இந்த இதில் இருக்கிற ஃபேக்டரை வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ பாண்டாஸ் யூஸ் பண்ணுறேன்னு தெரியாது, இருந்தாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்பை இம்போர்ட் பண்ணுறேன். SKLearn நம்ம யூஸ்வலாக SKLearnல இருக்கிற டீகம்போசிஷனுங்கிற ஒரு பேக்கேஜில் ஃபேக்டர் அனாலிசிஸ்ங்கிற ஒரு மெத்தடை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் SKLearnல இருக்கிற டேட்டா செட்ஸு இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டேட்டா செட்டை நம்ம இது ஐரிஸ் டேட்டா செட் தான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐரிஸ் டேட்டா செட்டை எடுத்து ஃபேக்டர் அனாலிசிஸ் பண்ணி அதை வந்து கேமீன் கிளஸ்டரிங் பண்ண போகிறேன். அந்த ஃபேக்டர் அனாலிசிஸில் வர வேரியபிள் அந்த காம்போனண்ட் ஏதோ ஒன்று எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அதை எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து எக்ஸில் வந்து ஐரிஸ் டேட்டாவை எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபீச்சர் நேம்ஸ் நம்ம யூஸ்வலாக இருக்கிற இது தான், என்னென்ன ஃபீச்சர் நேம்ங்கிறது எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து செப்பல் லென்த்து வித்து, பெட்டல் லென்த்து, பெட்டல் வித்து, இந்த 4 தான் ஃபீச்சர். ஸோ இப்போ அந்த இது என்ன எக்ஸில் என்னெல்லாம் இருக்குங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு டாப் 10 வேரியபிள்ஸ் மட்டும் இது பண்ணுறேன், லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒன்று செப்பல் லென்த்து, செப்பல் வித்து, பெட்டல் லென்த்து, பெட்டல் வித்து, இந்த இதுதான் டேட்டா செட்டில் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம மெயினாக பண்ண போகிறது வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து FAங்கிற ஒரு வேரியபிளில் ஃபேக்டர் அனாலிசிஸை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த மெத்தடை கால் பண்ணி அதில் இருக்கிற ஃபிட்டுங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணி எக்ஸை வந்து ஃபிட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம எவ்வளோ காம்போனண்ட் வந்து இதில் which explains the total variance of the சாம்பிள்னு பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு பாண்டாஸில் இம்போர்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம அந்த வெறும் வேரியன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நான் பார்க்க போகிறோம். அதனால் அது இப்போ இம்போர்ட் பண்ண வேண்டாம், தேவையில்லை. ஸோ அதனால் டைரெக்டாக அந்த ஃபேக்டரில் இருக்கிற காம்போனன்ட்ஸ்
என்னென்ன காம்போனன்ட் இருக்குது, அந்த காம்போனண்ட்டோட வேரியன்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஐ திங்க் அது நான் எதுவும் அந்த எஃப்ஏ மேலே எஃப்ஏ காம்போனன்ட்ஸு ஸ்பெல்லிங் தப்பு, காம்போனன்ட்ஸ் _ ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்போனண்ட் வந்து which explains almost all the variable. இதில் இதுதான் டைமென்ஷன் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம 4 டைமென்ஷனை வந்து ஒரே டைமென்ஷனை இப்போ ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த இதை தான் எடுத்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம இன்புட்டாக ஃபார் கேமின் கிளஸ்டரிங்க்கு கொடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு திருப்பி ஃபேக்டர் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரே ஒரு காம்போனண்ட் மட்டும் எடுத்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபேக்டர் அனாலிசிஸ் அது உள்ளுக்குள்ளே வந்து மெத்தடில் இருக்கிற பேராமீட்டர் என்ன அப்படின்னா அந்த n காம்போனன்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இது மட்டும் கொடுக்க போகிறோம். ஏன்னா which explains complete variance of the data set. So factor analysis n components equal to 1 அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் இந்த டேட்டாவை வந்து எக்ஸ் டேட்டாவை வந்து இந்த ஃபேக்டரை வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் factor dot fit underscore transform of x. இப்போ இங்கே இதில் வந்து எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து இந்த ஃபேக்டர் அனாலிசிஸை வச்சு நம்ம வந்து அந்த எக்ஸ் டேட்டாவை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். என்னென்னா ஒரே ஒரு காம்போனண்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ அது கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த டேட்டாவை வந்து நம்ம இதுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம், கேமின் கிளஸ்டரிங்க்கு. ஸோ கேமின் கிளஸ்டரிங்க்கு பழைய டுட்டோரியல் பாருங்கள். அதில் வந்து நம்ம எப்படி ஜென்ரல் இன்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு தேவையான எல்லா மாடியூலும் நான் இப்போ இம்போர்ட் பண்ண போகிறேன் ஃப்ரம் SQLN. நம்ம வந்து கிளஸ்டர் அனாலிசிஸில் இம்போர்ட் கேமீன்ஸோட இதை இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பழைய டுட்டோரியலில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேனான்னு தெரியல. இந்த 3D பிளாட் பண்ணுறதெல்லாம் இங்கே பிளாட் பண்ணுவோமான்னு தெரியாது. ஸோ இருந்தாலும் அது இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டேட்டா செட் ஆல்ரெடி பண்ணியாச்சு, ஸோ தேவையில்லை. அப்புறம் மேட்பிளாட்லிப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளஸ்டரிங் போன தடவை பண்ண மாதிரியே கேமின் கிளஸ்டரில் வந்து என் கிளஸ்டர் 3 அது அந்த இதுவும் ஃபிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மும் பண்ணி அது போன தடவை மாதிரியே பண்ணிடலாம். அதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிளாட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸை மட்டும் நம்ம மாற்றிக்கிறோம். எக்ஸையும் எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் மாற்றிக்கிறேன். அது ரெண்டுமே ஒரே வேரியபிளாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது லீனியராக வரும், பரவாயில்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம ரெண்டுத்துக்கும் பிளாட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போன தடவை மாதிரியே லேபிள் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ லேபிள் வந்து மாற்றி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ரீலேபிள் பண்ணுறோம் போன தடவை மாதிரி பண்ண மாதிரியே. ஸோ அந்த ரீலேபிள் பண்ணதில் ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம அது எவ்வளோ ஸ்கோர் வருதுன்னு பார்க்கலாம். அந்த கிளாஸிஃபிகேஷன் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிளாஸிஃபிகேஷன் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு ஒய் இது பண்ணணும், ஒய் ஃபிக்ஸ் பண்ணணும், செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இந்த இதுலேயும் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இதை வச்சு இது பண்ணுறோம். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்து நான் இம்போர்ட் பண்ணல,
பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனோட பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கிளாஸ் 1ம் கிளாஸ் 2வும் நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ போன தடவை நம்ம பார்த்ததில் வந்து கிளாஸ் 1ல் 74% ப்ரிசிஷன் அண்ட் ரீகால் இருந்தது. ஆனால் இப்போ வந்து 89% ப்ரிசிஷன் அண்ட் ரீகால் வந்து 96% ரீகால் இருக்குது. ஸோ விச் இஸ் ஆக்சுவலி வெரி குட். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேட்டா செட்டை வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ் பண்ணி அந்த இதிலேருந்து நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண கோஆர்டினேட் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில சமயம் வந்து நல்லாவே ப்ரெடிக்ஷன் அக்யூரசி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் எனி நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து பழைய மாதிரியே ஐரிஸோட டேட்டாவே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி பிளாட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து லீனியராக ஒரே வேரியபிளே ரெண்டு ஆக்சஸ்லேயும் பிளாட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அது இல்லாமல் ஐரிஸோட செப்பல் லென்த்தும் வித்தையும் வச்சு நம்ம பிளாட் பண்ணலாம். சும்மா ஒரு பிளாட் ஒரு அழகாக இருக்குங்கிறதுக்கு தான். ஸோ அது ஐரிஸ் டேட்டா போட்டுக்கோங்க. ஐரிஸ் டேட்டாவை பிளாட் பண்ணதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 இதெல்லாம் நல்லா பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. கிளாஸ் 2ல் ஒரு இடத்துல தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. கிளாஸ் 3ன்னு ப்ரெடிக்ட் ஆகிருக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து அக்யூரஸியும் இதுவும் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ரிசிஷனும் இதுவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ் பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அதில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் காம்போனண்ட்டை எடுத்து நம்ம அதிலேருந்து எப்படி இன்புட்டாக கொடுக்கறது மற்ற மிஷின் லேர்னிங்க்கெல்லாம். ஸோ நம்ம இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்ததுலேயே இந்த ஃபேக்டர் அனாலிசிஸில் இருக்கிற ஃபேக்டரை எடுத்தே நம்ம வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்விஎம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, நம்ம எஸ்விஎம் டியூட்டோரியல் நம்ம முன்னாடி போட்ட மாதிரியே எஸ்விஎம் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரேண்டம் ஃபாரஸ்ட் எப்படி இந்த ஃபேக்டரை வச்சு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட ஓன் டேட்டா செட்டுக்கு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் நோட்டிஃபிகேஷன் இது பண்ணுங்கள். நான் வந்து ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.